ஜாதகம் ஒரு திருமணத்திற்காக ஜாதகம் பார்க்குறாங்க. திருமண பொருத்தம் 12 பொருத்தத்திற்கு 9 பொருத்தம், 7 பொருத்தம், 10 பொருத்தம் கூட சொல்றாங்க. அப்படி பொருத்தங்கள் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல மட்டுமே அந்த தம்பதியினர் ஜாதகம் பார்க்கறது இல்லை. குறைஞ்சபட்சம் ஒரு 4 இடத்துல பார்ப்பாங்க ஜாதகம். அப்படி பார்த்து ஜாதகம் பார்த்து திருமணம் பண்றாங்க. இன்றைக்கு புதன்கிழமை திருமணம் பண்றாங்க, அடுத்த புதன்கிழமை சாகுறாங்க. இன்னைக்கு 12 பொருத்தத்துல 7 பொருத்தம் 8 பொருத்தம்னு சொல்றாங்க. நிறைய பேர் கோர்ட்டு வாசல்ல டைவர்ஸ் நிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜாதகம் இன்றைய சூழ்நிலைக்கு கணிக்கலாம். ஆனா பிற்காலத்துல நாளைக்கு வரக்கூடிய சூழ்நிலை யாராலும் சொல்ல முடியறதில்ல. அன்றைக்கு சித்தர்கள் இதற்காகவே தவம் இருந்து குகையில வாழ்ந்து அதுக்காகவே அவங்க வாழ்ந்து ஜாதகம் கணிச்சாங்க. அவங்க சொல்றது அத்தனையும் நடந்தது. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சித்தர்கள் மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, அதுக்காகவே தவம் இருந்தாங்க. இன்றைக்கு சூழ்நிலை நிறைய பேர் மாமிசம் சாப்பிட்றதுனால வாக்கு பலிதம் ஆகிறதுல. இதுக்கான ஜோதிட ரீதியாக நிறைய பேருக்கு நாங்கள் மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஜாதகம் ரீதியாக இருப்பவர்களுக்கு நல்ல வாக்கு பலிதம் ஆவதற்கு, அது போக கிரக சூழ்நிலை இருப்பவர்களுக்கு அந்த கிரக சூழ்நிலை எப்படியெல்லாம் நம்ம கையாளுவது. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சனி திசை நடக்குது. அப்போ சனி திசைக்கு நம்ம என்ன செய்யலாம் பரிகாரம்? புதன் திசை நடக்குது. அப்போ புதன் திசை நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம்? கேது திசை, அப்போ கேது திசைக்கு என்ன நம்ம பரிகாரம் பண்ணலாம்? இப்படி ஒவ்வொரு திசைகளுக்கும் கெட்ட பலன் அளிக்காத இருப்பதற்கு, நம்மளுக்கு பாதுகாப்பா மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு ஜாதக ரீதியாக நம்மளுக்கு பரிகாரங்கள் அனைத்தும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அது போக செய்தும் நாங்கள் கொடுக்குறோம். வாட்ஸ்அப் மூலியமாகவோ